ஹரியு குருஜி சக்தி பிரியானந்தாவின் வாசகம் 11. தங்களால் சுயநலமாக இருக்க முடியும் என்பது பலரால் அறிந்த ஒன்று. ஆனால் அப்படி வாழ்வது எந்த அளவுக்கு துன்பத்தை விளைவிக்கும் என்பது சிலரால் மட்டுமே அறிந்த ஒன்று. வாசகத்தின் கரு: இன்றைய காலத்தில் அனைத்தையும் தனக்கென யோசிப்பது மிகவும் எளிதாகிவிட்டது. ஆனால் தனது ஆசாபாசங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சுயநலமாக வாழ்பவர்களுக்கு மட்டுமே அப்படி வாழ்வதன் விளைவு என்னவென்று புரியும். இந்த சுயநலம் நம்மை மனித நேயமற்றவர்களாக மாற்றி மற்றவர்களிடம் இருந்து நம்மை தனிமைப்படுத்தும். உதாரணத்திற்கு, ஒரு மளிகை கடைக்காரர் பொருள்களை அதிக விலையில் விற்கிறார். இதனால் அதிக லாபத்தை அவர் அடைகிறார். கடையின் வாடிக்கையாளர்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. பலருக்கு இதனால் மனஸ்தாபம் ஏற்பட்டு அந்த கடையில் பொருள் வாங்குவதை நிறுத்தினார்கள். இதனால் அந்த மளிகை கடைக்காரருக்கு நஷ்டம் ஏற்பட்டு கடையை மூடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார். எப்போது அவர் மற்றவர்களுக்கு கேடு விளைவித்தாரோ அப்பொழுதே அவரின் துன்ப காலம் ஆரம்பமாகிவிட்டது. நாம் மற்றவர்களுக்கு எதை நினைக்கிறோமோ அதன் பிரதிபலன்தான் நம்மை வந்து சேரும். ஆக இந்திய சமுதாயத்தின் பூனாங்கற்களாகிய இளைஞர்கள் நாம் யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையையும் விளைவிக்காமல் நம் இந்திய சமுதாயத்தை சுக்குநூறாக்கும் சுயநலத்தை மண்ணோடு புதைப்போமாக. ஜெய் குருஜி சக்தி பிரியானந்தா.